எங்கள் ஃப்ரெண்டு விமல், விஜயகுமார், அப்புறம் தம்பி தினேஷ் 3 பேரும் இன்ஜூர்ட் ஆயிருக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்கோம். இவங்களை இட்டுன்னு வந்து இங்கே உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. இதில் 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அட்வொகேட்டும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த 2 பேர் அட்வொகேட்டு, மற்ற 2 பேர் அட்வொகேட். ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 பேருக்கு சக்திவேலுக்கும் தெரியும், அவங்க தம்பி செந்தில்நாதனுக்கும் தெரியும். நாங்கள் அடிப்பட்டது எங்கள் சைடில் 6 பேர் சார். அவங்க சைடில் 2 பேர் தான். ஒருத்தர் கையில் இன்ஜூர்ட் ஆயிருக்குது, இன்னொருத்தருக்கு எந்த அடியும் கிடையாது. நம்மளுக்கு ஒருத்தருக்கு இந்த இடத்துல முகத்தில் வெட்டுக்காயம் ஆயிருக்கு, விஜயகுமார்ன்றவருக்கு. இன்னொருத்தர் விமல்ன்றவர் ட்ரெஸ் எல்லாம் கீழ்ச்சி கையெல்லாம் அடிப்படி சேர்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஹைலி இன்ஜூர்ட் பார்த்தோன்னா நாங்கள் தான். இப்போ எலெக்ஷனுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். கிளைண்ட்டை உட்கார வச்சு நம்ம பேசினுக்கும் போது அவங்க 4 பேரில் ஒருத்தன் வந்து தேவையில்லாம அன்வான்டாக பேசி ஃபர்ஸ்ட் அடிச்சது அவன் தான். சம்மந்தமே இல்லை. அதில் நம்ம வக்கீலை போட்டு அடிக்கிறாரு, அதுதான் இஷ்யூ. அதில் நம்ம க்ரௌடு சேர்றோம், அதுக்குள்ளேயே ரொம்ப 2 தரப்பும் ரொம்ப அடிபட்டுருது சார். நாங்கள் எல்லாமே இந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டு. இவங்க 2 பேர் அட்வொகேட்டு, 2 பேர் நான் அட்வொகேட்டு. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. நீ மோட்டிவேஷன் தான் வராங்க, புரியுதுங்களா? இது நேற்று ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்குது, அதுக்கு மோட்டிவேஷனுக்காக இன்னைக்கு வந்து கிளைண்ட் கிட்ட பேசினு நம்ம கிளைண்ட் உட்கார வச்சு நம்ம இடத்துல பேசினு இருக்கோம். இதற்குள்ள அன்வான்டா அவங்க கூப்பிட்டு கிளைண்ட்டை கூப்பிட்டு சேஞ்ச் ஆஃப் ஆகிறது ஏதோ பேசி எனக்கு காசு தரலன்னு சொல்லிட்டு அன்வான்டா பேசி ஃபர்ஸ்ட் அவங்க தான் அடிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? வரும்போதே 2 பேர் வக்கீல் இல்லாமல் வராங்க. அப்போ அடிக்கிற மோட்டிவேஷன் தான் வராங்க. உள்ள நம்ம தடுத்து விடும் போது கூட சேர் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 சேர் டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம ஃப்ரெண்டு மோகன் சொல்லிட்டு அவர் காரம் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த கோர்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளு வரும்போதே மோட்டிவேஷன்ல வராங்க சார். அது கிளியர்ல தெரியுது, அடிக்கணும்னு வராங்க. இப்போ கம்ப்ளைண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார். வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்னன்றதை சொல்லுவோம். செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏஆர் போட்டிருக்கோம். செக்ரட்டரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎம் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ சமீப காலமாகவே அட்வொகேட்டுக்கு ஒரு எந்த இதுவும் இல்லாமல் அட்வொகேட் வந்து அசால்ட்டாக பாதுகாப்பு இல்லை. வக்கீல் மசாலும் எத்தனை தான், எங்களுக்கு உரிய பாதுகாப்பே இல்லையே. மேபி இருக்கலாம் சார், என்ன முன்வரும் தெரியல. அட்வொகேட் யூனிஃபார்ம் போட்டு எங்க இத்தனைக்கும் கோர்ட்டில் நாங்கள் எப்பவுமே அங்கே ஒரு 10 பேர் இருப்போம். தெரிஞ்சே இன்னைக்கு வராங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியலையா? மோட்டிவேஷன் தான் வராங்க, ஏதாவது பண்ணுன்ற மோட்டிவேஷன்ல வராங்க. அங்க வந்து நின்றுட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே பேசிட்டு இருந்தாங்க, கான்வெகேஷன் போயிட்டே இருந்தது. அதை நான் என்ன பண்ண பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் அட்வொகேட் இல்லை 2 பேர் அவங்க வந்தாங்க. வந்த உடனே அப்படியே கோர்ட்டு உள்ள பக்கத்துல தான் நின்று இருந்தாங்க. அவங்க கார்லயே அதுல இருந்து இறங்கி வந்தாங்கன்னு தெரியல. வந்த உடனே அப்படியே அடிதடி ஆகி அப்படியே மாத்தி அட்வொகேட் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன். லாயர் சப்போர்ட் அடிச்சு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து வெளியே வந்து இங்க இருந்தாங்க. அட்வொகேட் கேட்ட உடனே அந்த 2 பேரை மட்டும் காணும். அந்த முதல்ல அடிச்ச அந்த 2 பேர் வந்து இங்க வந்த உடனே ஐடி கார்டு கேட்டதுல இருந்து அதுக்கப்புறம் இங்க காணும். அது அவங்க அந்த 2 பேர் சம்பந்தப்பட்ட ஐடி கார்டு காமிச்ச 2 பேர்களை கேட்டா தெரியலன்றாங்க. அதுதான் தெரியலன்றாங்க அவங்க. ஆனா அவங்க பேசுனதுனாலதான் அங்க வந்து அடிச்சாங்களே. எங்க டீம் பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் கிட்ட இருக்கிறோம். இன்னைக்கு எலெக்ஷன்றதுனால நானு அண்ணன் எல்லாம் கேன்வாஷ்ல போயிட்டோம். கேன்வாஷ்ல போயிட்டு இருக்கும்போது இல்லைன்னா எப்பயும் இங்க 15 பேர் இருப்போம். கேன்வாஷ்ல போனதுனால ஒன்னும் தெரியல. இந்த இடத்துல ஒரே காசு முடிச்சு சத்தமா இருந்துச்சு. சேர்லாம் தூக்கி அடிக்கிற சத்தம் கேட்டு தான் நாங்கள் அங்கே வித்தி ஓடியாந்தோடனே பார்த்தோன்னா 2 அட்வொகேட் யூனிஃபார்மில் இருந்தால் நான் அட்வொகேட்டு போட்டு ஹெல்மெட்லையும் சேர்லையும் மாற்றி அடிக்கிறான். யார் அடிக்கிறான் பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டுங்களை. உடனே மடக்கி விடும் போது பார்த்தீங்கன்னா விஜயகுமார், விமல், தினேஷ் இவங்கெல்லாம் அதிகமாக இன்ஜூர்ட் ஆயிருக்கு. விஜயகுமாருக்கு மூஞ்சி இடத்துல கிஞ்சி போயிருக்கு. விமல் அட்வொகேட்டை வந்து கீழே தள்ளி போட்டு ஹெல்மெட்லையும் சேர்லையும் போட்டு அடிக்கிறாங்க. இதுக்குள்ளே அவங்களாம் வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் இருந்து விதினு ஓடி போயிட்டு யாருப்பா அவங்க ஐடி கார்டை காட்டுப்பான்னு சொல்றதுக்குள்ளே 2 அட்வொகேட் இல்லாத 2 பேர் கார்ல ஏறி போயிட்டாங்க. என்ன காரணம்? அட்வொகேட் கிடையாது, வரும்போதே மோட்டிவேஷன் தான் வராங்க, அடிக்கணுன்ற இன்டென்ஷன்ல. ஏன்னா இங்கே எப்பவுமே நாங்கள் இங்கே க்ரௌடாக இருப்போம்னு தெரியும்.
அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஆள் கருப்பா தெரியா ஒருத்தன் எடுத்தவன் வந்து டமார்னு அடிக்கிறான். அப்போ அவங்க சொல்லி தானே இட்டுன்னு வராங்க. கிளைண்ட் இஷ்யூல ஆகுது பிரதர். இது மெயின் திங் அதான். நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளைண்ட் HMOP டிவோர்ஸ் கேஸ் இன்னைக்கு போய் பார்க்குறாரு போல. இது ஏற்கனவே அந்த கேஸை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க காசு ஃபீஸ் தரலையா என்னன்னு தெரியல, சேஞ்ச் ஆஃப் பக்கத்தில் தரலையா, தந்துட்டு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசினவங்க கூட வராங்க. வந்து பேசினவங்க டமார்னு ஒருத்தன் வந்து நம்ம அட்வொகேட் அடிக்கிறான். அதுதான் இஷ்யூ. அப்போ முன்விரோதம் கிடையாது, இது கிளைண்ட் இஷ்யூஸ், வேற எதுவும் இல்லை. அவங்க யாருமே இந்த கோர்ட்டு கிடையாது. முதல்ல அவங்க அட்வொகேட்டே கிடையாது. 2 பேர் அட்வொகேட் வந்து அடிச்சு சண்டை போடுறது 4 பேர் 2 அட்வொகேட் 2 பேர் வழக்கறிஞர் கிடையாது. அதுல சக்திவேலு செந்தில்நாதன் 2 பேர் அண்ணன் தம்பி அட்வொகேட். இவங்க கூட 2 பேர் இட்டுன்னு வராங்க. அவன் தான் அட்வொகேட் கிடையாது. அவங்க ஹைகோர்ட் இந்த கோர்ட்டு கிடையாது. நாங்க எல்லாருமே இந்த கோர்ட்டை பாக்குற ஆளுங்க. வந்து அடிச்சவங்க வந்து 2 பேர் வந்தவங்க வந்து ரவுடிசம் பண்றதுக்கு தான் வராங்க. எடுத்தவனே ஃபர்ஸ்ட் அவங்க தான் அடிக்கிறாங்க. நம்ம அடிக்கல. அடிச்சு எல்லா சேர் இங்கே ஒரு 15 சேர் இருக்கும். உங்களுக்கு தெரியல, வழக்கமாக நாங்கள் இருக்கடா. இன்னைக்கு அடிக்கிற இன்டென்ஷனில் வராங்க பிரதர். அதுதான் இல்லை இன்ஜூர்ன்றதுனால 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஒருத்தர் முகம் கிழிஞ்சிருக்கு. விஜயகுமார், விமல், தினேஷ். இதில் விஜயகுமாருக்கும் விமலுக்கும் அதிகமான அடி. அதனால GH ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதற்குள்ள நம்ம செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். CM ஜட்ஜும் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பார் மெம்பரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக போகிறோம். எலெக்ஷன் அடுத்த மாசத்துல எலெக்ஷன் இருக்குது பிரதர். அடுத்த மாசம் எலெக்ஷன் இருக்குது. நாங்களாம் எலெக்ஷன்ல நிக்க போறோம். அதுக்கு சம்பந்தம் கிடையாது. எலெக்ஷன் இதுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. நாங்களாம் கேன்வாஷ் போயிட்டோம். அதனால தான் எங்களுக்கு தெரியல. இல்லைன்னா எப்பவுமே போலீஸ் எல்லாரோட ஐடி கார்டும் அட்வொகேட்டோட ஐடி கார்டெலாம் போட்டோ எடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் போலீஸ் தெரியும். அதனால நம்ம இஷ்யூ கிடையாது. Hey!